ஒரு ஃபேமிலி மூவி, ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். அப்புறம் இதில் இருக்க காமெடி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பெரிய பெரிய விஷயத்துல தான் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குன்னு நினச்சி நிறைய செலவு பண்ணி எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட எங்களுக்கு இருக்குன்றத அவங்க மறந்துடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஜஸ்ட் சும்மா டிராயிங் பண்ணிட்டு போய் காமிச்சாலே, அட என் பொண்ணுக்கு நல்லா டிராயிங் வருது, சரி டிராயிங் கிளாஸில் சேர்த்து விட்டுடலாம், என் பொண்ணு நல்லா ஆடுறா டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுடலாம். இப்படி அவங்க கேட்காத ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க, அவங்க கேட்குற சின்ன சின்ன விஷயத்த பண்றது. மூச்சு வாங்க ஓட விட்ட மகனையும் இந்த படத்துல பார்க்கலாம். தனக்கு கீழே வேலை செய்யறவங்க மேல நம்ம நம்பிக்கையும் வச்சிருக்கணும். நம்ம வேலை செய்யறவங்க கிட்ட என்னோட அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, அதனால என்னால இந்த படத்தை நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. சிட்டில வாழ்ற ஒரு பையனை பத்தின படம்ங்கிறதுனால இது சிட்டியை பத்தி மட்டும் இல்லாம சிட்டி, கிராமம், நகரம், அன்பு, பாசம், தேவை எல்லாத்த பத்தியும் இந்த படம் இருந்தது. எல்லாமே கலந்த ஒரு விருந்தாக இந்த படத்தை இயக்குனர் நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் படத்தோட ஒன்றி இருந்தது. அந்த லொகேஷன்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்ல படம். எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. Wow, I think all these 6 children deserve a big round of applause. ஒவ்வொரு விஷயத்துல அவங்களுடைய சொன்ன மாதிரியே இது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ ஷோ. நுழைந்த ஒரு சுகானுபவம் இந்த மேடையில் ஏறிய போது, நடந்தபோது அதை அனுபவித்தேன். அதுபோல் பறந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு தெரியும், பண்பு தெரியும், பாசம் தெரியும், உற்றம் தெரியும், உணர்வு தெரியும். அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உயரிய படைப்பு ராம் அவர்களின் பறந்து அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுது. நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 45, 46, 50 வருஷம் ஆக போகுது. வரும்போது ₹1 நாணயத்தோட சென்னைக்கு வந்தேன். வந்து கஷ்டப்பட்டு அப்போவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்போவே பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் 3, அப்புறம் 4. இவங்களை வளர்க்குறதுக்காகவே கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளாக சூப்பர் ஸ்டார் சிவா, இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் நீங்கள் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இது. நான் சமீபத்தில் ரசித்த சில படங்களில் இந்த படமும் ஒன்று. நிறைய இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதெல்லாம் நான் நிறைய ஏதாவது சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோ நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. அது தமிழ் சினிமாவில் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கோட்டை வாலிபன் உங்களுக்கு வந்து பத்மி. மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம். பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும். ஆனால் அவன் மலையேறி நிற்பான். அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு. ரொம்ப அருமையான காட்சி அது. அது ரொம்ப நல்ல காட்சி. அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பாரு, உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு. என் பேரனா இருந்தால் நான் வாங்கி தர மாட்டேன்னான்னு சொல்லும்போது வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார். இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும். இப்போ சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும்னு. எனக்கு அதுதான் ஆசை. ஐ எம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிகிட்டே இருப்பான். அங்கே இருக்கிறாரு, ஐ எம் அ கூல் கை, ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ்னு வேற சொல்லுவான். அப்போதான் கொஞ்சம் பயமாக இருந்தது.
சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு 8 வயசு பையன் மனசுல என்ன இருக்கும்? உன் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம், என் கிரஷுக்கு நான் கொடுக்க கூடாதான்னு. இவருக்கு இவ்வளவு வந்து இளம் இயக்குநர்கள்லேருந்து நம்ம விக்ரம் சார் வர எல்லாருமே ரொம்ப இவர்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப. மாரி செல்வராஜ் வந்து தான் விழா மாதிரி, தான் வீட்டு விழா மாதிரி நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் ராம பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டது வந்து பரியேறும்பெருமாள் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் மாறி பேசின பேச்சு. உண்மையிலே அதை நான் நிறைய பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு அந்த வாழ்த்த வந்திருக்கும் ராஜா சார், சஞ்சய் அவர்கள். சஞ்சய், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். எனக்கு அதுக்காக எனக்கு சங்கீதம்லாம் தெரியுமா கேட்காதீங்க, சுத்தமாக தெரியாது. பட் ஐ லவ் டு லிசன் டு யுவர் சாங்ஸ். ரொம்ப ஓகே. அதுக்கு சஞ்சய் வந்திருக்கிற ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறேன். குற்றால அருவியில குளித்தது போல் இருக்குதா அப்படி. ஏன் இந்த சம்மந்தம் இல்லாமல் இந்த பாட்டு இங்கே பாடுறேன்னு நினைக்காதீங்க. குற்றால அருவியில் எப்போ குளிச்சிருப்பீங்கல்ல, குளிச்சுட்டு வெளியே வந்து இந்த உடம்பை துடைச்சிட்டு வெயிலில் நிற்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு தடுப்பு, வெளியே ஒரு வெதுவெதுப்பு, கண்ணெல்லாம் ஒரு சிரிப்பு இருக்கு தெரியுமா? அதான் அந்த பறந்த போல இருக்கு. சீரியஸா எனக்கு நல்லா தெரியும். ஒரு மைக்கு, ஒரு ஊடக நண்பர்கள் கூட்டம், கை தட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்தா எதையோ ஒன்றை பேசிட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு பல்பு வாங்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கான்சியஸாக தான் நான் பேசுறேன். such a beautiful fresh film. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட எளிமை. மிக எளிமையான கதை, மிக எளிமையான கதை மாந்தர்கள், மிக எளிமையான கதை சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி டிஏஜிங்கோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அந்த ஜிப் ஷாட்டோ அதுவோ இதுவோ 400 feet மிஸ்ஸான் ஷாட்டோ எதுவுமே கிடையாது. சிம்பிளான கதை சொல்லு. ராம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா சார்ட்டு அன்னைக்கு கால் வரும்போது படம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் படம் பார்த்துட்டு முதல்ல அதுகேன் நான் வந்து படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு, சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. நான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக, சாரோட ஒரு ஃபேனாக இந்த படத்தை பற்றி ரொம்ப ஒரு நரேட்டிவாக விஷுவலாக எனக்கு அவ்வளோ ரொம்ப மாதிரி அதான் பறந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எல்லாருக்கும். எனக்கு நான் படம் பார்த்துட்டு அன்னைட்ட நிறையா சொன்னேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆனது, சார் நீங்கள் நிறையா படத்தில் டான்ஸ் ஆடிருக்கீங்க, ஆனால் சார் அந்த அந்த டான்ஸ் அந்த சீன்ஸ் வந்து எங்களுக்கு முதல்ல நீங்கள் எப்பயுமே ஒரு தமிழ் படத்தில் எல்லாத்துலேயும் ஆடுற மாதிரி அதை அப்படியே காமெடியாக ரசிச்சு எவ்வளோ தூரம் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு நிறைவே கிடைக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா அங்கே ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நகர நெருக்கடியான வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டைம் லூப்பில் மாட்டின மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்குது அன்றாட நெருக்கடிக்குள்ளே. சினிமாவுமே கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ளே சொல்லப்படக்கூடிய கதைகளுமே ஒரு டைம் லூப்பில் இருக்கிற. நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டர். ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லேயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் எழுதியிருப்பாரு. எனக்கு அப்போது கற்றது தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. லேட்டராக தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனித்து ரொம்ப சில ஃபில்ம் மேக்கர்ஸை தான் நம்ம அவ்வளோ கீனாக அவங்க ஃபிலிம்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எது வந்து ட்ரைவ் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலே ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பர்சனலாக ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமிங்கல் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு கல்யாணம் புதுசு, நானும் என்னோட ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம். ஆனந்த யாழை பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்பில்
அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே நேச்சுரலாக நான் என்னோட ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். அவளும் வந்து ஸ்மைலோட என்னை திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட் ரொம்ப ரேராக ரெகுலராக ஃபில்ம் ஒன்றா போயிடுவோம் நாங்கள். பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையாக இருக்குது சார். எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், இது மாதிரியான கதை, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அதாவது சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நிறைய விஷயங்கள். ஒரு அப்பா பையன் அவங்களோட ட்ராவல், அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவ்வளவு நேர்மையாக கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் சிவா பிரதர் உங்களோடது சீரியஸான சீனில் கூட சிரிப்பு வர வச்சிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அஞ்சலி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அகைன் திரும்பவும் நான் ராம் சார்ட்டே வரேன். ஒரு விஷயமும் நம்ம அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இதுக்கு முன்னால் ராம் சார் படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பாக அதில். ஆனால் இந்த படத்தை எப்படி நான் அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், சார் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களோடதுல, இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது சார், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதை எப்படி யோசிச்சிங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். உண்மையாகவே சூப்பரான ஒரு படம் சார். படத்தை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கூப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிட்டாரு. அது மாதிரி வந்து சும்மா வராதிங்க, வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்காக ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்துருக்கேன் சார். ஆனால் வேலையை அவளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ராம் சார். லைக் எனக்கு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. நிறைய லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் நேம் சொல்லாமல் சொல்கிறேன். அவங்களாம் கூட சில காம்ப்ரமைசஸ் அவங்க படங்களில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காகையோ ஆர்டிஸ்ட்காகையோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ராம் சார் படங்களில் என்றைக்குமே அவர் அது பண்ணதில்லை. அவரோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, சார் கூப்பிட்டப்ப நான் ஊரில் இல்லை. இந்த படம் ரொம்ப அவரோட இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. சார் ஐ எம் வெயிட்டிங் சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன். சார் நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கீங்க. ஓடி பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு அது இன்ஸ்டா இப்போ இல்லை நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரியாக வச்சேன் நான். ஸோ அந்தளவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் இப்போ எல்லாரோட பில்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே ஒரு சொல்கிறாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும். இதில் இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமாக பயமுறுத்தும். எல்லாருமே சான்றோர்கள் இவங்க முன்னாடி பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பறந்துப்போ பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பறந்துப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராம் சார் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியத்தை வர வச்சு, எப்படியும் இன்னைக்கு வந்து பயங்கரமாக கஷ்டப்பட போகிறேன், பயங்கரமாக அழ போகிறேன். மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி சார் படம் பார்க்க போகிறேன், வரும்போது நான் சோகமாக இருந்தாலோ இல்லை 2 நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தாலோ அதுக்கு காரணம் உன்னோட போட்ட சண்டை கிடையாது, ராம் சார் படத்தை நான் பார்க்க போகிறேன் இப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன். ஆனால் சார் என்னை ஏமாத்திட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்தில். பொதுவாகவே ப்ரிவியூஸ் மேலே வந்து ஒரு இது இருக்கும், ப்ரிவியூலலாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா, அப்படியே அமைதியாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் முறையாக ஒரு ப்ரிவியூ வந்து தியேட்டர் மாதிரி, எப்படி ரோகிணி தியேட்டரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லணும்னா, ராம் சாரும் மாரி சாரும் விகடன் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அவரோட மகன் ஜப்பானில் நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிட்டு அதை கடைசியாக சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இப்போ உன்னோட படங்கள்லாம் மாறும், உலகத்து மேலே உனக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமாக வெளிப்படுது. இந்த படம் பார்க்கும்போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளோ நல்லா உங்களை ட்ரீட் பண்ணணும்னு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக தான் இருக்குது சார். பட் கண்டிப்பாக பார்வை மாறும் சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே சார் சொல்கிற மாதிரி மாறலாம். முக்கியமாக ஒருத்தரை பற்றி இதில் சொல்லி ஆகணும், அகில உலக
அவர் மறைக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிற, மறைச்சாலும் தெரிய வைக்கிற மாதிரி அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பணிபுரியும் ஒரு பெண்ணா, வாழ்க்கை நெருக்கடியை அனுபவிக்கிற ஒரு பெண்ணா எனக்கு வந்து பார்க்கையில ரொம்ப ஒரு உயர்வா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா நான்